நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கிருஷ்ணகிரி அடுத்த அகரம் மூட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் நாகேஷ். இவரது மனைவி ஈஸ்வரி. இருளர் இனத்தைச் சேர்ந்த இவர்களுக்கு 5 வயதில் மணிமேகலை என்ற பெண் குழந்தையும் 6 மாதத்தில் மகாலட்சுமி என்ற பெண் குழந்தையும் உள்ளனர். இவர்கள் நாள்தோறும் ஒவ்வொரு தெருக்களிலும் சென்று பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்து அதனை விற்று வாழ்க்கை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு தனது கணவர் நாகேஷுடன் கர்நாடக மாநிலம் பெங்களூரு பகுதியில் உள்ள நல்மங்களா பகுதியில் செங்கல் சூளைக்கு வேலைக்கு சென்றுள்ளார். அப்போது கணவர் நாகேஷுடன் ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக கடந்த 3 தினங்களுக்கு முன்பு தனது 2 குழந்தைகளுடன் கிருஷ்ணகிரி வந்த ஈஸ்வரி ராயக்கோட்டை மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் பிளாட்பார்மில் தற்காலிகமாக குடியிருந்து வரும் தனது உறவினர்கள் உடனேயே தங்கியுள்ளார். பிறகு அந்த பகுதியில் உள்ள பிளாஸ்டிக்குகளை சேகரித்து அதனை விற்றும் கிடைக்கும் உணவுகளை சாப்பிட்டும் வந்துள்ளனர். இந்த நிலையில் 29ஆம் தேதி மதியம் 2 மணி அளவில் ராயக்கோட்டை மேம்பாலத்தின் கீழ் பிளாட்பார்மில் இருந்த ஈஸ்வரியிடம் நீல நிற புடவை அணிந்து வந்த பெண் ஒருவர், எனக்கு ஜாதகத்தில் தோஷம் இருக்கிறது, பெண் குழந்தைகளுக்கு புதியதாக ஆடை வாங்கி கொடுத்தால் தோஷம் நீங்கும் என ஜோசியர் சொன்னார், வாங்க எல்லோரும் கடைக்கு போய் குழந்தைக்கு பிடித்த ஆடையை வாங்கி வரலாம் என கூறி அந்த பெண் ஆட்டோவில் ஈஸ்வரி மற்றும் 2 குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு கிருஷ்ணகிரி 5 ரோடு ரவுண்டானா பகுதியில் உள்ள சப்ஜெயில் சாலையில் தனியார் துணிக்கடை ஒன்றுக்கு சென்றுள்ளார். அங்கு அந்த 6 மாத குழந்தைக்கு 540 ரூபாயில் ஆடை எடுத்துக் கொடுத்த அந்த பெண் கூகுள் பே மூலம் ஆடைக்கான பணத்தை செலுத்தியுள்ளார். பின்னர் வேறு ஒரு ஆட்டோவில் மீண்டும் ராயக்கோட்டை மேம்பாலம் பகுதியில் வந்து அவர்களை விட்டுவிட்டு அந்த பெண் சென்றுள்ளார். பின்னர் மாலை 6:30 மணி அளவில் மீண்டும் அங்கு வந்த அந்த பெண் 6 மாத குழந்தையை கொஞ்ச வேண்டும், ஆசையாக இருக்கிறது என கேட்டுள்ளார். பின்னர் அந்த குழந்தையையும் கையில் எடுத்து கொஞ்சியுள்ளார். அந்த குழந்தை அழுதவாறு இருந்த நிலையில் அங்கிருந்தவர்கள், குழந்தை அழுகிறது, குழந்தையை தாயிடம் கொடுத்து விடுங்கள் என கூறியும் அந்த பெண் கொடுக்காமல், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, குழந்தையுடன் ஒரு போட்டோ எடுத்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார். இங்கு வெளிச்சம் இல்லை. அருகில் ராயக்கோட்டை மேம்பால சிக்னல் பகுதியில் உள்ள கருணாநிதி சிலை அருகே சென்று எடுத்துக் கொள்ளலாம் என கூறி குழந்தையுடன் ஈஸ்வரியையும் அழைத்து சென்றுள்ளார். பின்னர் அங்கு சென்று குழந்தையுடன் கருணாநிதி சிலை மீது ஏறி அந்த பெண் போட்டோ எடுத்துள்ளார். பின்னர் அருகில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு செல்லலாம் என ஈஸ்வரியை அழைத்திருக்கிறார். அதற்கு ஈஸ்வரி, நான் குளிக்கவில்லை, அதனால் கோவிலுக்கு வர மாட்டேன் என கூறி அந்த பெண்ணோ, நான் குழந்தையை அழைத்து சென்று சாமியிடம் வேண்டிவிட்டு வருகிறேன் என கூறி அருகில் இருந்த பேக்கரி முன்பு தாய் ஈஸ்வரியை நிறுத்திவிட்டு 6 மாத குழந்தையான மகாலட்சுமியை தூக்கிச் சென்றுள்ளார். கோவிலுக்கு சென்ற அந்த பெண் திடீரென குழந்தையுடன் மாயமானார். இந்த நிலையில் நீண்ட நேரமாகியும் குழந்தையுடன் சென்ற அந்த பெண் வராததால் ஈஸ்வரி அந்த பகுதி முழுவதும் அழுது கொண்டே தேடி வந்துள்ளார். ஈஸ்வரி அழுது கொண்டே தேடுவதை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் விசாரித்திருக்கிறார்கள். பின்னர் நடந்தவற்றை ஈஸ்வரி கூறியுள்ளார். இதுகுறித்து பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கிருஷ்ணகிரி தாலுகா போலீசார் முதலில் ஈஸ்வரி கூறுவதை பொய்யாக நினைத்தனர். பின்னர் அவர் சொன்ன இடங்களிலெல்லாம் சென்று அந்த பகுதியில் உள்ள சிசிடிவிக்களை ஆராய்ந்தனர். அப்போது குழந்தைக்கு ஆடை எடுத்த தனியார் துணிக்கடையில் உள்ள சிசிடிவி கேமராவில் அந்த நீல நிற சேலை அணிந்த பெண் 6 மாத குழந்தையான மகாலட்சுமியை கையில் வைத்திருந்தது பதிவாகி இருந்தது. இதனையடுத்து ஈஸ்வரி கூறியது உண்மைதான் என உறுதி செய்த போலீசார் அந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் துணிக்கடையில் கூகுள் பே மூலம் அந்த பெண் பணம் செலுத்தி இருப்பதால் UPI ஐடியை வைத்தும் போலீசார் தேடி வந்தனர். மக்கள் அதிக நடமாட்டமுள்ள ராயக்கோட்டை மேம்பாலம் பகுதியில் மாலை வேளையில் 6 மாத குழந்தையை கடத்தி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் சிசிடிவி காட்சியையும் ஜிபே நம்பரையும் அடிப்படையாக வைத்து குழந்தையை கடத்திச் சென்ற ஹொசூரில் இருந்த விஜயசாந்தியை போலீசார் அதிரடியாக கைது செய்து குழந்தையை மீட்டனர். தனக்கு பிறந்த பெண் குழந்தை இறந்து விட்டதால் அந்த விரக்தியில் பெண் குழந்தை மீது ஆசை கொண்ட விஜயசாந்தி குழந்தையை கடத்தியதாக கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி துணை கண்காணிப்பாளர் முரளி குழந்தையை மீட்டு தாயிடம் ஒப்படைத்தார்.
கிருஷ்ணகிரி தாலுகா காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விஜயசாந்தியை கைது செய்தனர். பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.